இருவாச்சி பறவைகள் இதில் ஆண் பறவை இறந்துருச்சு அப்படின்னா பெண் பறவை இறந்துடும். இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அது என்னங்கிறத பற்றி பார்ப்போம். இருவாச்சி பறவைகள் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய வெப்பமண்டல காடுகள் வந்துட்டு வாழுது. இந்தியா பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு பகுதிகளில், அதாவது மிசோரம், அருணாச்சலம் பிரதேசம் இந்த பகுதியில் வந்துட்டு இது வந்துட்டு வாழுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மோனோகாமஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு வித்தியாசமான இனப்பெருக்க முறை வந்துட்டு கையாளுது. அது என்ன அப்படின்னா ஒருவனுக்கு ஒருத்தி, அதாவது ஒரு ஆண் பறவை கடைசி வரைக்கும் ஒரே பெண் பறவையோட மட்டும்தான் வாழும். இனப்பெருக்க காலத்தில் இது என்ன பண்ணும் அப்படின்னா பெண் பறவை இருக்கிறதுக்காக ஆண் பறவையெல்லாம் உணவுப் பொருட்களை, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பழங்கள், எலிகள் இந்த மாதிரியான விஷயங்களையும் சாப்பிடும். இது எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த பெண் பறவைக்கு முன்னாடி இந்த ஆண் பறவைகள் வைக்கும். இதில் எந்த ஆண் பறவை கொண்டு வந்த உணவு வந்துட்டு இதுக்கு பிடிச்சதோ அதை தேர்ந்தெடுக்கும், அதாவது அதை வந்துட்டு சாப்பிடும். அதை தேர்ந்தெடுத்து தான் வந்துட்டு உன்னோட தான் ஜோடி சேருவேன் அப்படிங்கிறது வந்துட்டு இது உறுதிப்படுத்தும். அந்த ஆண் பறவையும் பெண் பறவையும் தான் கடைசி வரைக்கும் வாழும். இப்படி இந்த ஆண் பறவைகள் கொண்டு வந்த உணவை பெண் பறவை செலக்ட் பண்ணுறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோர்ட்ஷிப் ரிச்சுவல் அப்படிங்கக்கூடிய முறைன்னு சொல்லுவாங்க. இப்படி கொண்டு வந்த பறவையோட இனப்பெருக்கம் செய்து 6 முட்டைகள் வரைக்குமே இடும். என்ன பண்ணும் அப்படின்னா மரப்பொந்தை வந்துட்டு தேர்ந்தெடுத்து அதுக்குள்ளே போய் முட்டைகளை இட்டு அந்த வாசலை வந்துட்டு அடைச்சிரும். அதாவது களிமண் இதோட எச்சியை பயன்படுத்தி முழுவதுமே வந்துட்டு அடைச்சிரும். தன்னுடைய வாய் மட்டுமே ஒரு துளை வழியாக நீட்டிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். இது அடைக்காக்கிறது பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 25லேருந்து 40 நாட்கள் வரைக்குமே அடைக்காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அடைக்காத்து குஞ்சு பொரிக்கிற வரைக்குமே ஆண் பறவை தான் உணவுகளை கொண்டு வந்து அந்த துவாரத்தில் இது வாய் நீட்டிட்டு இருக்குல்ல அங்கே வந்துட்டு கொடுக்கும். இது வந்துட்டு சாப்பிடும். பெண் பறவைகள் வந்துட்டு வெளியே வந்துட்டு போகவே முடியாது. இது முழுக்க அதுக்குள்ளே தான் இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பாம்புகள், கழுகுகள்கிட்ட இருந்து தன்னுடைய முட்டையையும் குஞ்சையும் காப்பாற்றுறதுக்காக அது முழுவதுமே இப்படி வந்துட்டு வாசலை வந்துட்டு அடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குஞ்சு பொரிச்சதுக்கு அப்புறம் அந்த கூட்டை வந்துட்டு பெண் பறவை வந்துட்டு உடைச்சிக்கிட்டு வெளியில் தன்னுடைய குஞ்சுகளோட வரும். அதுக்கப்புறம் 2 பறவைகளுமே சேர்ந்து உணவு கொண்டு வந்து தன்னுடைய குஞ்சுகளுக்கு வந்துட்டு கொடுக்கும். இப்படி அடைகாப்பு காலத்தில் தனக்கு உணவை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆண் பறவையை வந்துட்டு உணவு கொண்டு வர வச்சு செலக்ட் பண்ணுது அப்படிங்கிறத வந்துட்டு சொல்கிறாங்க. எவால்வேஷனில் எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்கள் இந்த இனப்பெருக்க முறை. ஆனால் இது ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா ஆண் பறவை இப்படி உணவு தேடி வெளியில் செல்லையில் ஒருவேளை வேட்டையாடப்பட்டுட்டாலோ இல்லை வேற விலங்குகளால் அது வந்துட்டு கொல்லப்பட்டாலோ பெண் பறவை வந்துட்டு அந்த கூட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்க முடியும். அது ரொம்ப பலவீனமாக இருக்கும். ஏன்னா முட்டை போட்டிருக்கிறதுனாலையும் உணவு இல்லாதனாலையும் ரொம்ப பலவீனமாக இருக்கும். அதனால் அந்த கூட்டை வந்துட்டு உடைக்க முடியாது. அந்த ஆண் பறவை இறந்து போகிறதுனால பெண் பறவையும் உணவு இல்லாமல் அந்த கூட்டுக்குள்ளேயே அதனுடைய குஞ்சுகளோட இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து நடக்கிற காடு அழிப்புகள்னால இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலக அளவிலையும் இந்த இருவாச்சி பறவைகளுடைய எண்ணிக்கை வந்துட்டு கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மோனோகாமஸ் இனப்பெருக்க முறை அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொன்னாங்க இல்லையா, இந்த இனப்பெருக்க முறையை இது மட்டும்தான் கையாளுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நிறைய விலங்குகள், பறவைகள் வந்துட்டு கையாளுது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி பெருசாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள்.